ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஃபார்மும் போயிருந்தோம். போய் பார்த்தப்ப கொக்கோ காய் எல்லாமே பழுத்திருக்கு. பார்த்தப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வாட்டி லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் காய்கள் நெறைய பிடிச்சிருக்கு. போன வாட்டி சாக்லேட் பண்ண முடியல. குழந்தைங்க எல்லாம் பீன்ஸ சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டாங்களா, இந்த வாட்டி கண்டிப்பா சாக்லேட் பண்ணணும்னு வந்ததும் காய்கள் எல்லாம் இந்த மாரி உடைச்சு வெயில்ல காய வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீனி கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். வயல்ல இந்த வாட்டி சீனி கிழங்குமே போன சீசன விட கொஞ்சம் நெறைய காய்கள் வச்சிருக்கு. குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி உப்பும் போட்டு வேக வச்சிருந்தேன். அடுப்புல வச்சுட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிட்டு வர கேப்ல கொஞ்சம் கிழங்கு வெந்துட்டு 2, 3 நாள் முன்னாடி சீனி கிழங்குல சிப்ஸ் போட்டிருந்தேன். கிழங்கு சிப்ஸ் பண்ணேன். அப்ப அது நல்லா இருந்துச்சு. அத பார்த்துட்டு பிள்ளை என்னைக்குமே சிப்ஸ் போட்டு கேட்டான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் சிப்ஸ் போட்டு குடுத்துட்டேன். நீங்க எந்த சீனி கிழங்கு சிப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நைட்டு டின்னருக்கு தோசை மாவு இருந்ததுனால தக்காளி வச்சு தக்காளி சட்னியும் பண்ணி சிம்பிளா தோசையும் ஊத்தி முடிச்சாச்சு. இன்னைக்கு இவ்வளவுதான் சமையல். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமா